ஹாய் மக்களே வணக்கம். பிக் பாஸ் சீசன் 9 எல்லோரும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் ஆதரவு தெரிவிச்சிக்கங்க. இப்போ பார்த்தீங்கன்னா வெளில போன கண்டஸ்டன்ட் வாட்டர்மெலன் ஸ்டார் திவாகர் பார்வதி பற்றி சொல்லியிருக்காரு நேற்று நைட்டு ஒரு பேட்டியில். அதில் பார்த்தீங்கன்னா பத்திரிகையில் கேட்குறாங்க, பார்வதிக்கு ரெட் கார்டு கொடுத்துருக்காங்க, அதை பற்றி என்ன நினைக்கிறேன்னு. ஸோ அவர் வந்து எனக்கு மனசு கஷ்டமாக இருக்குது, உண்மையாகவே கொடுத்துருக்கக்கூடாது ரெட் கார்டு அவங்களுக்கு. ஏன்னா நியாயமாக விளையாடுவாங்க, சம்டைம்ஸ் சண்டை போட்டிருப்பாங்க, கத்திருப்பாங்க. பட் அதுக்காகலாம் வந்து இது கொடுத்துருக்காங்கன்னா உண்மையாகவே ஏற்றுக்கொள்ள முடியாது, இது தவறான ஒன்றுன்னு சொல்லியிருக்காரு. அப்போ வந்து பத்திரிகையில் கேட்குறாங்க, அப்போ சாண்ட்ராவுக்கு தள்ளி விட்டார், அது என்ன ஆகுதுன்னு கேட்டதுக்கு, தள்ளி விட்டோன்னே யாருக்கும் ஃபிக்ஸ்லாம் வராதுங்க, நான் வந்து மருத்துவர், எனக்கு வந்து ஓரளவுக்கு நாலேஜ் இருக்குது, ஸோ எனக்கு தெரியுங்கன்ற மாதிரி சொல்கிறாரு. தள்ளி விட்டோன்னே கண்டிப்பாக ஃபிக்ஸ் வராது, அவங்க நாடகம் தான் ஆடி இருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் நிறைய இடத்துல எமோஷ்னலாக பார்வதி கூட வந்து அவங்க சப்போர்ட்டை எடுத்துட்டு, ஸோ அவங்களுக்கே வந்து கடைசியாக வந்து இந்த மாதிரி சதி பண்ணியிருக்காங்கன்னு தான் சொல்லணும். அவங்க மட்டும் இல்லை, அவங்க ஹஸ்பண்டுமே நிறைய இடத்துல வந்து பார்வதி மட்டும் இல்லை, எல்லாருமே வந்து கொஞ்சம் மிரட்டுற மாதிரி தான் பேசுவார், மிரட்டுற தோணியில் தான் பேசுவார். ஸோ அது அவங்க 2 பேருமே வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக தான் நடந்துக்கிறாங்க உள்ள பிக் பாஸ் ஹவுஸில் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ எல்லோரும் கேட்குறாங்க, அப்போ பார்வதி உள்ளே பண்ணது எல்லாமே நியாயம்னு சொல்கிறீங்களான்னு கேட்குறாங்க. அதுக்கு அவர் சொல்கிறாரு, நான் எல்லாமே நியாயம்னு சொல்லல, அவங்க கத்துவாங்க, சண்டை போடுவாங்க சில டைம்ஸு, ஸோ அதெல்லாம் வந்து நியாயப்படுத்தலை. சம்டைம்ஸ் அந்த கிஸ்ஸு அந்த மாதிரிலாம் ரொம்ப க்ளோஸாக இருந்தோன்னே உள்ளே போயிட்டோன்னா நாங்கள் வந்து எங்களுக்கு வேறு உலகமே இல்லைங்க, இதுதாங்க. ஸோ அதில் பிடிச்சவங்க கூட அவங்க இருக்காங்க, அது தப்பு இல்லையே. அது மட்டும் இல்லாமல் எல்லாருமே வந்து ஒரு ஆண் பெண் அந்த இது பாகுபாடு இல்லாமல் தான் நாங்கள் பழகிட்டு இருக்கோம் உள்ள. ஸோ இதெல்லாம் வந்து பெருசாக தப்பாலாம் நினைக்காதீங்கன்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ தள்ளி விட்டது மட்டுமே வந்து குத்தலாம் கிடையாதுங்க. அப்படின்னு பார்த்தா இது கேம்ங்க, இந்த கேமில் வந்து எல்லாருமே தள்ளி விட்டுருக்காங்க. கானா வினோத் வந்து துஷாரை தள்ளி விட்டுருக்காரு, சபரி வந்து பார்வதியை தள்ளி விட்டு கண் அது போயிருக்கு, அந்த மாதிரி இஷ்யூஸ் ஆச்சு கொஞ்ச நாள். அதுக்கப்புறம் இப்போ முன்னாடி நாள் பார்த்தீங்கன்னா பார்வதி எல்லாம் போட்டு அமுக்குறாங்க, கமருதினை போட்டு அமுக்குனாங்க, சபரியை போட்டு அமுக்குனாங்க. அப்போ இதெல்லாம் வந்து எப்படிங்க, என்னங்க சொல்கிறதுன்ற மாதிரி அவரே கேள்வி கேட்டிருக்காரு. உண்மையாக அவர் எழுப்பின கொஸ்டின்ஸ்லாம் வந்து நியாயமான கொஸ்டின்ஸ் தான். ஸோ வாட்டர்மெலன் கூட உண்மையாகவே வந்து ஓரளவுக்கு நன்றியோடு தான் இருக்கார் பழகின பழக்கத்துக்கு. ஸோ ஆனால் இப்போ நன்றி இல்லாத நிறைய பேர் வந்து தேவையில்லாத என்னோட பேட்டி கொடுத்துருக்காங்க. நிறைய பேர் அவங்க இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. யாருன்னா எக்ஸ் கண்டஸ்டன்ட் ப்ளஸ் வந்து இப்போ வெளில போன கண்டஸ்டன்ட்லாம். ஸோ அதை பற்றி உங்களுக்கு அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு வந்து போஸ்ட் பண்ணுறேன் மக்களே. மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.